வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன யாழ் விஜயம். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நம்பிக்கை இல்லை என தெரிவித்து மக்கள் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டம். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் வெள்ளிக்கிழமை இலங்கை வருகை. 300 ஆஸ்திரேலிய துருப்பினரை ஈராக்கிற்கு அனுப்ப உள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கான முதலாவது விஜயத்தினை இன்று மேற்கொண்டுள்ளார். வடமாகாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்று முற்பகல் 10:30 அளவில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. வடமாகாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், மத்திய மற்றும் மாகாண சபை அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டுள்ளதாக நமது அலுவலக செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வடமாகாணத்துக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்திலே நடைபெற்றது. இதன்போது வடமாகாண முதலமைச்சர், வடமாகாண ஆளுநர், 5 மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய மாவட்ட செயலாளர்கள், அதேபோன்று மாவட்ட அதிகாரிகள், வடமாகாண சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய மாகாண சபை உறுப்பினர்கள், அதேபோன்று தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த அமர்விலே கலந்து கொண்டிருந்தார்கள். இதன்போது வடமாகாண சபையின் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர் உரையாற்றுகின்ற போது வடமாகாணத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகள், விவரித்த திட்டங்கள், அதேபோன்று சுன்னாகம் பகுதியிலே காணப்படுகின்ற நீர் பிரச்சினை, விதவைகளுடைய பிரச்சினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்தார். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா உரையாற்றுகின்ற போது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். இதற்கு முன்னர் இருந்த நிலைமைகளை விட தற்போதைய நிலைமைகள் சுமூகமாக அமைக்கப்பட வேண்டும். அதேபோன்று மீனவர்களுடைய பிரச்சனைகள் எடுக்கப்பட வேண்டும். இங்கே அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அத்தோடு பலாலி விமான நிலையத்தை புனரமைத்து இந்தியா பலாலிக்கு இடையிலான விமான சேவையை ஆரம்பிக்க வேண்டும். காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும். இந்த அபிவிருத்தி பணிகளின் போது மக்களின் இடங்களை கையகப்படுத்தாது அந்த இடங்களுக்கு பதிலாக கடற்பிரதேசங்களை பயன்படுத்துவதற்கு இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஜனாதிபதியிடம் முன்வைத்தார். அதன்போது ஜனாதிபதி உரையாற்றுகின்ற செயல்படுவதோடு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதோடு விதவைகள் 80,000 விதவைகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முற்படுவதாக தெரிவித்தார். அதுபோன்று புதிய நிர்வாகம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்பு மக்களின் பிரச்சனைகள் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் கீழே காணப்படுகின்ற காணி பிரச்சனைகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதேபோன்று மீனவர்களுடைய பிரச்சனை, இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் என்பனவற்றுக்கு தீர்வினை பெற்றுத் தருவதோடு ஏனைய பிரச்சனைகளுக்கும் தீர்வினை பெற்றுத் தருவதாக ஜனாதிபதி இந்த அமர்வின் போது தெரிவித்திருக்கின்றார். நியூஸ் செய்திகளுக்காக யாழ் மாவட்ட செயலர் கேட்போர் கூடத்திலிருந்து ஷிப்லி அகமது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் திருகோணமலை மாவட்டத்திற்கான 4ஆம் நாள் அமர்வு தற்போது இடம்பெற்று வருகின்றது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிப்பதற்காக இன்றைய தினம் 82 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதுவரை 36 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் HW குணதாச தெரிவித்தார். இன்றைய தினம் புதிதாக 150 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளில் தமக்கு நம்பிக்கை இல்லை என தெரிவித்து திருகோணமலை மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக மக்கள் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இதேவேளை பாதிக்கப்பட்ட மக்களின் தகவல்கள் திரட்டப்பட்டு அவை அரசாங்கத்திடம் கையளிக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் HW குணதாச தெரிவித்தார். தமது தகவல்களை அடிப்படையாக கொண்டே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெளிநாட்டு உதவிகள் வழங்கப்படும் எனவும் இவ்வாறான எதிர்ப்பு நடவடிக்கையினால் அவை அற்றுப்போகும் அவதானம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் எதிர்ப்பு நடவடிக்கையையும் பொருட்படுத்தாது பெருந்திரளான மக்கள் தம்மிடம் முறைப்பாடுகளை பதிவு செய்து வருவதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் குறிப்பிட்டார். அம்பாறை நகரில் உள்ள நிதி நிறுவனம் ஒன்றிற்குள் தீ வைத்துக் கொண்ட நபர் உயிரிழந்துள்ளார். கடும் காயங்களுடன் அம்பாறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த நிதி நிறுவனத்திற்கு வருகை தந்த நபர் உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ மூட்டிக் கொண்டிருந்தார்.
கல்முனை பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பாறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணம் சாவகச்சேரி A9 வீதியில் மீசாலையில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ காரணமாக வர்த்தக நிலையம் முற்றாக தீக்கிரையாகியுள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்தின் போது வர்த்தக நிலையத்தில் இருந்து 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு மாகாண சபையில் புதிய அமைச்சு பொறுப்புகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது. இன்று நண்பகல் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற பதவி பிரமாண நிகழ்வில் 4 புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கிழக்கு மாகாண கல்வி அமைச்சராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எதிர்க்கட்சித் தலைவர் தண்டாயுதபாணியும், சுகாதார அமைச்சராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் MIM மன்சூரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விவசாய மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக துரைராஜசிங்கமும், வீதி அபிவிருத்தி அமைச்சு ஆரியவதி கலபதிக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குகணேசபுரம் கிராம மக்கள் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் சிரமத்தை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் புனானை கிழக்கு கிராம சேவகர் பிரிவில் உள்ள மீள்குடியேற்ற கிராமமே குகணேசபுரம். யுத்தம் காரணமாக 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த இந்த பகுதி மக்கள் மீண்டும் 2007ஆம் ஆண்டு சொந்த இடங்களில் குடியேறினர். இங்கு சுமார் 67 குடும்பங்கள் வாழ்ந்து வருவதுடன் இவர்களின் பிரதான ஜீவனோபாயமாக விவசாயம் காணப்படுகின்றது. மின்சார வசதி வழங்கப்படாத இந்த கிராமத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் தாம் மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்குவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பன்சையிலுப்புறம் மீள்குடியேற்றம் பண்ணாங்க. இந்த யானை தொல்லை பெரிய ஒரு தொல்லையா இருக்கு. தொடர்ந்து யானை 7 மணிக்கெல்லாம் யானை வருது. எங்களோட பயிர்கள் ஒன்றும் இதெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிடுது. யானை திரத்தினாலும் போகுதில்லை. அதனால எங்களுக்கு பயமான அச்சம். கரண்ட் வசதி இல்லை. ரோட்டுகள் எல்லாம் காடு ஒழும்பி போயிருக்கு. இதனால நாங்க இப்ப தொடர்ந்து கண்மொழிக்கிற வேலையா தான் இருக்கு. தென்னம்பிள்ளைகள் மரவள்ளிகள் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் இந்த காட்டு ஜானைகள் வந்து முழுதையும் பின்னரும் 6-7 மணி ஆயினா ஜானை சேர்த்துறான். எங்களுக்கு வேற விடிய நித்திரை கொள்ளையே விடுவதில்லை ஜானை. அப்படி தொல்லையாக இருக்கு. எங்களுக்கு கரண்ட் வசதி இல்லை. இந்த ஜானையை கொஞ்சம் இது பண்றதுக்கு எங்களுக்கு கரண்ட் எடுத்து ஒரு கரண்ட் வேலையை ஏதாவது போட்டு தந்தாங்க. தென்னம் கண்டுகள் எல்லாம் அவங்க தான் தந்த அரசாங்கத்தால அதெல்லாம் ஜானை வந்து ஒவ்வொரு ரவைக்கும் சாப்பிடுது. செய்கை பண்ணும் பயிர்களையும் அறுவடைக்கு முன்பாக காட்டு யானைகள் அழித்து விடுவதாகவும் இதனால் பாரிய நஷ்டங்கள் ஏற்படுவதாகவும் இவர்கள் அங்கலாய்க்கின்றனர். ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி எங்களுக்கு அழிவுதான். எப்பயும் வெள்ளாமையிலும் அழிவுதான், தென்னம்பிள்ளை வச்சாலும் அழிவுதான், எல்லா பயிரும் அழிவுதான். எங்களுக்கு ஆணைக்கு இதுக்குரிய கரண்ட் வசதியும் எங்களுக்கு எடுத்து தர்றதுக்கு உதவி செய்யறது. நகரங்களை நோக்கி அபிவிருத்திகளை முன்னெடுக்கும் அதிகாரிகள் இவ்வாறான பின்தங்கிய கிராமங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தாமை கவலைக்குரியதே. காட்டு யானைகளால் வாழ்வாதாரம் இழந்து உயிர் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ள இந்த மக்கள் தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்துவது எப்போது? யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் அதிவலு கொண்ட மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இரவு 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக காங்கேசன்துறை போலீசார் குறிப்பிட்டனர். இலங்கை மின்சார சபையில் கடமையாற்றும் ஊழியர் ஒருவர் பாரம் தூக்கி மூலம் சீமந்து தூணை நட முயற்சித்த சந்தர்ப்பத்திலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காங்கேசன்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கல்பெட்டி பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 19 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத வலைகளை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டமை மற்றும் அனுமதி பத்திரமின்றி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளில் நேற்றைய தினம் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக புத்தளம் கடற்றொழில் பணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்தது. கைது செய்யப்பட்டவர்கள் கல்பெட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் அலுவலகம் மேலும் குறிப்பிட்டது. இந்த வழக்கு மீதான விசாரணைகள் எதிர்வரும் 16ஆம் தேதி புத்தளம் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளதாக புத்தளம் கடற்றொழில் பணிப்பாளர் அலுவலகம் மேலும் குறிப்பிட்டது. அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதற்கு இடமளிக்க முடியாது என தெரிவித்த பிரதி அமைச்சர் ஹர்ஷடி சில்வா அவற்றின் நன்மை பொது மக்களையே சென்றடைய வேண்டும் எனவும் தெரிவித்தார். பொரளையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மொரகஸ் முல்ல தொடக்கம் பொருளை வரையான பஸ் சேவையை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் பிரதி அமைச்சர் கலந்து கொண்டிருந்தார்.
දැන් අපි දන්නවා ගිය ඡන්දෙදී බස් කී 1000ක් හරි කී 1000ක් දේශපාලන වැඩ කටයුතු වලට පාවිච්චි කරාද කියලා. கடந்த தேர்தலின் போது ஆயிரக்கணக்கான பஸ்கள் அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதை நாம் அறிந்திருந்தோம். போக்குவரத்து சபையில் உள்ள ஊழியர்களுக்கு சம்பளம் கடந்த 6-7 மாதங்களாக வழங்கப்படவில்லை. தற்போது நாம் வித்தியாசமான முறையில் உழைக்கின்றோம். இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்களை நாம் தேர்தலுக்காக பயன்படுத்தவில்லை. அதன் நன்மைகளை உங்களுக்காக நீடிக்கவே நாம் எதிர்பார்க்கின்றோம். ඔබලාට ඒකේ ලාභය ලබා දෙන්න පුළුවන්. இலங்கையில் 1/3 குழந்தை ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் விவகார அமைச்சர் ரோசி சேனநாயக்க தெரிவிக்கின்றார். கண்டியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சிறுவர் விவகாரங்களுக்கு கீழுள்ள நிறுவனங்களின் மத்திய மாகாண ஊழியர்களுக்கான கூட்டம் நேற்றைய தினம் கண்டியில் இடம்பெற்றது. மாத்தளை, பதுளை மற்றும் குருநாகல் பகுதிகளில் ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பில் நான் கலந்துரையாடும் போது குருநாகல் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டத்தை பார்த்தால் அங்கு ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் ஏனைய சுகாதார குறைபாடுகளை அவதானிக்க முடியும். தற்போது இந்த நிலை உயர்வடைந்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் சுமார் 50 முதல் 55 விதமான குழந்தைகள் போஷாக்கு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 குழந்தை இந்த பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளது. இந்த நாட்டில் உள்ள குழந்தைகள் சனத்தொகையில் 3 குழந்தை ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்நோக்கியுள்ளது. ஊழல் தொடர்பான விசாரணைகள் விரைவாக இடம்பெற வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார். ஆட்சி மாற்றமும் மக்கள் எதிர்நோக்கும் சவால்களும் என்ற துணிப்பொருளில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சதித்திட்டம் ஒன்று தீட்டப்பட்டுள்ளதாக கூறி குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர முறைப்பாடு ஒன்றை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் குறிப்பிடத்தக்க அளவு விரைவாக முன்னெடுக்கப்படவில்லை. இந்த விடயம் தொடர்பான அறிக்கையை இன்று உதயகமன் பில சமர்ப்பிப்பார். 3 நாட்களின் பின்னர் மொஹான் பீரிஸ் கருத்து தெரிவிப்பார். அப்படியாயின் இந்த விடயம் தொடர்பான உண்மைத்தன்மையை எவ்வாறு அறிய முடியும்? தன்வசம் பதவி இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை என ரணில் விக்ரமசிங்க நினைக்கின்றார். ஆனால் எம்மால் அவ்வாறு செயற்பட முடியாது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.